ஒரு 2 இசையமைப்பாளர்கள் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, அவங்க யூனியனில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இல்லைன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. முதல்ல இருக்கீங்களா? அவர் இருக்காரா? அவர் யூ வாண்ட் டு பி ஜாயின்ட் வெரி இமிடியட்லி பிகாஸ் நான் மெம்பர் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. You want to be joined very immediately. Tomorrow itself you go to our union and you can join. Okay. Then best my wishes. இந்த நிகழ்வுக்கு என்ன ஒரு வரவழைச்சது காரணம் வந்து இஸ்மாயில் தான். இஸ்மாயில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், அற்புதமான மனிதர். அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பிரதிபலிச்சுது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் டைரக்டர்னா தலை மேலே சுமையை தூக்கிட்டு அங்கே டென்ஷன், அவனை கத்த இவனை கத்த, அதே ரெடி ஆச்சா இது ரெடி ஆச்சான்னு கத்துருக்கு. எந்த விதமான அலுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்கே உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் இஸ்மாயில். அதான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்தில் ஒரு அற்புதம்னா, அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன். எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல, ஆர்டிஸ்ட்லேருந்து கதாநாயகன் சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் அண்டு டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லை, இஸ்மாயிலுடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்கே நான் கூப்பிட்றேங்க. வாங்க, நீங்கள் இங்கே வாங்க. அதான் ப்ரொடியூசர், போன படத்தோட ப்ரொடியூசர் தானே இது இருக்காங்களா? இவங்க வாழ்த்துக்கள். இன்னும் இந்த சின்ன வயசில் தயாரிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்ணுறோம், அதை எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் சார். அவங்களெல்லாம் கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான். Who that calculate the life, he will be winning. Who that non calculating the life, he will be despoiled. That's the meaning. அதே மாதிரி இவங்க நல்ல சிறப்பாக வரணும். இவங்க வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் வரணும். இஸ்மாயில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக ஒரு டைரக்டராக வரணும். அவரும் தயாரிப்பாளர் ஆகணும். இப்போ பெரிய டைரக்டராக இருக்கார். இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, இங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவர் ஆர்கே சுப்பிரமணிய ஐயா வந்தார், ரொம்ப சிறப்பாக பேசினார். அதே மாதிரி என்னோடய அண்ணன் ஜாகுவார், அப்புறம் சவுந்தரன் எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தயாரிப்பாளர் ஹரிஷ் வந்திருக்காரு, எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இவங்க வாங்க, கிட்ட வாங்க. இவங்க ரொம்ப அழகாக சிறப்பாக காம்பேர் பண்ணாங்க. ஆனால் என்ன தெரியுமா பண்ணாங்க, நீங்கள் காம்பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தை விட்டாங்க. சரி, ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அதில் வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம். மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. இஸ்மாயில் சாருக்கு ஒரு கைத்தட்டலாம், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் காசு கொடுத்தீங்களா, நீங்கள் காசு வாங்கினீங்களா? இல்லை, 4-5 பொண்ணு கூட புரள்றாரு. ஆனால் பொறாமல் இருக்குல்ல, வேறு லெவலில் பொறாமல் பாருங்க உங்களுக்கு. இல்லை, புரியுதா இல்லையா? இல்லை சார், ஒன்றுமே பண்ணலையா? நீங்கள் வேறு கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க. ஓ அப்படியா? சரி. இல்லை, ஒன்றுமே பண்ணலன்றீங்க. ஆனால் படத்தில் இல்லைங்க, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் தான் காசு கொடுக்கணும். ஏன்னா படம் பார்க்குறவங்க பாருங்க, அங்கே பாரு அவர் சொல்கிறாரு எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேமராமேனுக்கு உண்மையில் கை தட்டணும். பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார். கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் 2 பேருமே இணையாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை, வேலைச்சேரியில் வந்து ஒரு 7 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆனால் நான் ஒரு 5:30க்கெலாம் கேட்டேன், வந்துடுறேனே. இல்லை 5:45 6:45 வாங்கினார். ஆனால் லேட் ஆச்சு. ஏன்னா அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சாரோட அன்பு. எப்போவுமே அவர் நல்ல மனிதர். அதே மாதிரி நம்ம
விஜயமுரளி அண்ணன் வந்திருக்காங்க. என்னண்ணே சிரிக்கிறீங்க? மேடையில் எல்லாரையும் வந்து பெயர் சொல்லலை, ஏன்னா சௌந்தரா இருக்கார், மற்ற பின்னாடி நிறையா இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் துரசா இருக்கார். அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப லேட்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரே ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இதுலன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஆண்கள் தண்ணி அடிக்கிறத நான் விரும்புவதில்லை, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க? படத்துக்கு தானே? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உண்மையிலே அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, நான் நினச்சேன் இவர் டைரக்டரே ரொம்ப நியாயமானவர், தண்ணி அடிக்க மாட்டார், ஹீரோயின்கெலாம் வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீனை வச்சுங்க சொல்லி நடித்தாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதில் வேறு ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயிலுக்குது, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் கூட கேட்டேன், என்னங்க எப்போங்க கிஸ் அடித்தாரு, இப்போமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்களில் நிறையா சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னென்னு காமிச்சாங்க. அந்த தாயும் தந்தையும் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள், சிறந்த குரு, சிறந்த தெய்வம். அதை மதிங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி, சாகும்போது உன் கூட ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும், இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும். செத்ததுக்கப்புறம் சாகும்போது கூட பெரிய ஆள் அரண்மனை வச்சுருக்கலாம், எல்லாம் வச்சுருக்கலாம், 1000 லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம். யமன் வரும்போது உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் கூட வர மாட்டான். நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும். புண்ணியம் எங்கெங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருங்க. தவறுகள் செய்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்கிறது. நன்றி கூறி விடைபெறும்னு எப்பவுமே சொல்கிற மாதிரி, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சகோதரர்கள், நமது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும். நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், இன்றைக்கி நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும். நான் சொன்னேன், ரொம்ப நாள் வந்து கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக சொன்னார், இன்றைக்கி வந்து விழா வச்சிருக்கேன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். பரவாயில்லப்பா வந்துடுறேன்னு. ஆக்சுவலாக உண்மையாக வந்து இன்றைக்கி ஒரு வேலண்டைன்ஸ் டே, நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக அவங்க ஊர்லேருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க. நான் சொன்னேன், உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி என் கால் பிரேக் பண்ணிடாதரா, என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்ரு அப்படின்னு சொன்னேன். 6:30 மணிக்கு வாங்கண்ணே, நீங்கள் 7 மணிக்கு போங்கண்ணேண்ணா. சரி ஓகே, நான் வந்து 6:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன். 7:30 மணி வரைக்கும் உள்ளே கூப்பிட்ற மாதிரியே இல்லை. பரவாயில்ல. இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுடைய வருகை ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னா, நம்மளுடைய வருகை வந்து அவங்கள வந்து கௌரவப்படுத்துதுன்னா, அதனால் கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதுனால, அதுவும் இல்லாமல் வந்து இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ வந்து அவங்களை வாழ்த்தும் போது, அவங்களுடைய திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒத்துக்கிட்டோம். படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது. உண்மையாக வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. சேலத்து மாம்பழமேன்னு கேட்கும்போது அதை வந்து ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்சி வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. சினிமாடோகிராஃபி பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ்மாயில் வந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி திரைப்படங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே வந்து சினிமா பார்க்காத யாருமே இல்லை. எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் வந்து தயாரிப்பாளருக்கு தெரியல. பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் வந்து சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்குது.
காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஆண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வந்து வருமானம் வந்துட்டு. அப்போ 3000 கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு 540 கோடி ரூபா திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது. 18% டேக்ஸ்னு வரும்போது, 8% லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு 100 கோடி ரூபா மாநில அரசுக்கு போய் சேருது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, இது வந்து வெறும் ஜிஎஸ்டி ப்ளஸ் லோக்கல் டேக்ஸ், இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு, ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து வருமானம் வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இப்போ என்னென்னா, இந்த படம் நல்ல படம், அந்த படத்தை வந்து திரைப்படத்துறை தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோடய படம் எந்த இப்போ வந்து ஒரு பிளாசாவில் ஓடுது, நான் சொல்கிறது, சார் என் படம் பிளாசா ஓடுது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். எந்த ஸ்க்ரீன்ப்பா? ஸ்க்ரீன் நம்பர் 5. அங்கே போனால் அது 3 மணி ஷோவா 11 மணி ஷோவா? நேற்று 11 மணிக்கு இருக்குது, இன்னைக்கு 3 மணிக்கு இருக்குது. அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொருவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எந்த வித கேப்பாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இன்றைக்கி திரைப்படங்கள் இருக்குது. அது குறிப்பாக இது போல் சரி திரைப்படங்கள். அப்போது இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரவங்க, நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை, படம் எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அந்த ஃபஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம், நான் சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ என்னென்னா, ஃபஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை, அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. அப்போது திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது 2 விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன், இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்களும் நமக்கு தேவையில்லை. அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசானில் நான் வந்து பார்த்துக்கிறேன். அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா, தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் இன்றைக்கி தேவைப்படுது. அதுதான் நீ வருகின்ற இளைஞர்கள் வந்து அதை வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம், அதாவது குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க. அன்றைக்கி தமிழ் படத்தை அர்ஜென்டினாவில் ஒரு தேட்டரில் பார்க்க முடியாது, அர்ஜென்டினாவில் ஒரு கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது. அதுபோல் அர்ஜென்டினாவில் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்குறோம். அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை, அந்தந்த மொழியோட பண்பாடுகளை, அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அப்போது நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை நம்ம உருவாக்கணும்னா அது உலக லெவலில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது, வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரக்ஷனை விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு மாதிரி தெரியுது. அவர் உள்ளே வந்து அந்த ஷார்ட்ஸில் பார்க்கும்போது மிக சிறப்பாக தெரியுது. ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு 4-5 கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு 10-15 கேமரா தான் வரும். இன்றைக்கி கேமரா வைக்க இடம் இல்லை. நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னடா ஃபைட்டு எல்லாமே சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு, கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் வந்து இருக்குங்கிறது வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த மிக்சிங் காதல் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடையும். குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையணுமான ஒரு இது வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகவியலாளரும் எனக்கு உதவி புரிய வேண்டும். மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிஞ்சிருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக சில பேரோட ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரே இல்லாமல் வரும்.
அதில் அவங்க நடித்தாங்க. கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும், ஆனால் அதில் டைரக்டர் பேர் இல்லாமல் வரும். அந்த வகையில் வந்து அப்போ எனக்கு ஒரு கவலையாக இருக்கும், என்னடா அது இவ்வளோ பெரிய படம் பண்ணும், ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம்லாம் வந்திருக்கேன். அந்த வகையில் நான் வரும்போது இதில் இருக்கிற திரைப்பட கலைஞர்கள், இதில் மெயின் லீடில் வச்சுருக்க ஷின்டோ மிக சிறப்பாக டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மெயின் லீட் எடுத்திருக்க ஷமிதா வினயாவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். திவ்யா, தாவனா, காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. டிஓபியாக இருக்க சாதிக்கோட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க, என்ன வசதி கொடுத்துருக்காங்க, அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் கோனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களையும் போய் சென்றடையும். நான் அதை டெரிக் எழுதின கூட சிறப்பாக எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் சகோதரர் இஸ்மாயிலுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தொகை எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மேடையில் நிற்க வச்சிருக்காரு இஸ்மாயில். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அளிக்க வேண்டும் என்று கூறி, நான் உடனே கிளம்ப வேணுங்கிறதாக நான் முதல்ல பேச வச்சாங்க. அதுக்கும் நன்றி கூறி உங்களுடைய என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லுங்கள். ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாம் வெயிட் குழந்தை, என் பையனும் என் மனைவி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து டின்னருக்கு இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே டின்னருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களை அழைத்து கொண்டு போய் செல்ல வேண்டும். அதனால் உங்களிருந்து அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.